Hello guys, welcome to Prajna's Corner. இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குட் நியூஸோட ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது என்னோட இன்டென்ஷன். அண்ட் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட் நியூஸை ஃபாலோ பண்ணி நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன அப்டேட் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு வந்து ஒரே ஒரு பிரதர், ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் 10 daysல வந்து கல்யாணம், விச் மீன்ஸ் June 5th என்னோட தம்பி. ஸோ அவங்களுக்கு தான் வந்து கல்யாணம். அதுக்காக நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணேன், ஷாப்பிங் பண்ணது எல்லாமே வந்து ஒரு சீரீஸாக த்ரூ அவுட் த வீக் நான் வந்து வீடியோஸாக ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு இன்டென்ஷன். அண்ட் அந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லேயே 4 ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் வந்து அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் காமிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ரொம்ப போர் அடிக்காமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஆக்சுவலாக வந்து மேரேஜ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைடுக்கும் சரி எனக்கும் சரி அந்த ஈவெண்ட்டை மட்டும் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் வந்து ஸ்கின் ப்ரெப்லேருந்து போயிடலாம். ஸோ நம்ம வந்து போக போகிறது கோயம்புத்தூர், அதனால் வந்து கண்டிப்பாக அங்கே ஒரு சன்ஸ்க்ரீன் தேவைப்படும். சன்ஸ்க்ரீன் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ சன்ஸ்க்ரீனை விட்டுட்டு மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தான் நம்ம வந்து பிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த ப்ரொபிலின் கிளைகால் க்ரீம் அப்படிங்கிற மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஃபார்மசி பேஸ்டு மாய்ஸ்சரைசர். இது வந்து ஆக்சுவலி இந்த பேக்கேஜில் வந்து ட்ரை ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போட்டிருக்காங்க. பட் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருந்தாலுமே இது வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக வந்து மர்ஜ் ஆயிடுச்சு ஸ்கின்ல. நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து மசாஜ் பண்ணும்போதே தெரியும், அப்படியே வந்து சீம்லெஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் தான் இது. அதனால் ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் பிக் பண்ணியிருக்கேன். என்னோடய மேக்கப்பை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கும் என்னோடய ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கிறதுக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து இதை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய மேக்கப் பேக் காமிச்சிடுறேன். இந்த பேக் வந்து என்னோடய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேக்கப் பேக். ஸோ இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த மேக்கப் பேக்கில் தான் நான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன், பேக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே மேலே இருக்கிற இந்த லேயரில் வந்து என்னோடய மாய்ஸ்சரைசரை ஃபர்ஸ்ட் வந்து வச்சு நம்மளோட பேக்கேஜிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து லிப் பாம். ஸோ இந்த லிப் பாம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு அஃபோர்டபுளான லிப் பாம் ஃப்ரம் நைக்கா. இதோட ஷேட் பார்த்திங்க அப்படின்னா ராஸ்பெரி. இதில் வந்து டிண்ட் இருக்காது, பட் லிப்ஸை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கும். ஸோ அதனால் இதுவும் எடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொரு மெயினான முக்கியமான ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள் க்ரீம் என்னோடது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட்டு தான். இதோட நேம் பார்த்திங்கன்னா கிளிண்டமைசின் ஃபாஸ்பேட் நைகோட்டினமைட் ஜெல், கிளின்சால் ஜெல். ஓகே, ஸோ அப்படி சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ரீசெண்டாக எனக்கு அடிக்கடி வந்து இந்த கல்யாணம் சம்மந்தமாக நான் நிறைய வந்து ட்ராவல் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து வீக்கெண்ட்ஸில் ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங்கில் தான் போயிட்டுருக்கு என்னோடய லைஃப். ஸோ அதனால் என்னென்னா ஃபுல்லாக வந்து சரியாக ஹைட்ரேட் ஆகாமல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸால் எனக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆக்டிவ் பிம்பிள் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிம்பிள் இருக்குது. ஸோ பிம்பிள்ஸ் வந்து பிரேக் அவுட்ஸ் ஆகிட்டே இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து நான் இந்த ப்ராடக்ட்டை பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது எனக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. என்னோடய பிம்பிள் சைஸை வந்து இது கம்மி பண்ணுது. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டும் எடுத்துக்க போகிறேன். மேக்கப் அல்லாத இன்னொரு விஷயம் என்னென்னா மேக்கப் ரிமூவர். ஸோ கார்னியர் ஸ்கின் நேச்சுரல்ஸோட இந்த மைசெல்லார் கிளென்சிங் ஆயில், வாட்டர் இன் ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது எப்போவும் இந்த மாதிரி ஒரு ஷேக் கொடுத்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து என்னோடய மேக்கப் ரிமூவலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே டபுள் கிளென்சிங் பண்ணுவேன். இதை வச்சு ஒரு டைம் கிளென்ஸ் பண்ணிவிட்டு தென் ஃபேஸ் வாஷ் வச்சு கிளென்ஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் வந்து ஹேண்டியாக எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டெய்லியும் வந்து ஹேர் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் எப்பவும் ஒரு ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணுவேன். திஸ் இஸ் ஃப்ரம் அரட்டா சூப்பர் சீரம். ஸோ இந்த சீரம் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்னோடய ஹேரில் வந்து ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான சீரம் இது. என்னோடய ஹேர் வந்து சூப்பர் சாஃப்டாக ரொம்ப மேனேஜபிளாக மாறிடும். ஸோ அதுக்காக இதையும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இதுதான் நான் வந்து
ப்ரெப்பிங்காக எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம், விச் இஸ் a crucial part. yes, makeup product. இதில் வந்து நான் நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து எதில் எனக்கு ஒர்க் ஆச்சு, என்னோடய ஸ்கின்னுக்கு, என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது தான் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டைமை வந்து கொஞ்சம் ப்ரஷஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு பியூட்டி ஸ்பஞ்ச் மூலமாக போகலாம் அப்படிங்கிறது வந்து என்னோடய பிளானு. ஸோ ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து பிளெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே பிளெண்ட் ஆச்சு. ஸோ அதனால் இந்த டைம் ப்ரஷஸ் எதுவும் நான் கேரி பண்ண போகிறது இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓவர் பேக் பண்ணாமல் உங்களுக்கு வந்து பேக் பண்ணி காமிக்கணுங்கிறது தான் என்னோடய மெயினான கோல் இன்றைக்கி வீடியோக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர்லேருந்து போயிடலாம். ப்ரைமருக்கு வந்து நான் இந்த ப்ரைமர் எடுத்திருக்கேன் ஃப்ரம் பில்கிரிம். ஸோ நம்ம போகிறது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த க்ளோ இருக்கணும் ஃபேஸ்க்கு. அதனால் ஒரு க்ளோ ப்ரைமர் எடுத்திருக்கேன் ஃப்ரம் பில்கிரிம். போர் பிளரிங் மேட் ஃபினிஷ் விட்டமின் சி இன்ஃப்யூஸ்ட். ஸோ பில்கிரிம் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஸ்கின் கேர் இன்ஃப்யூஸ் பண்ணி தான் அவங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் வந்து கலர் கரெக்டருக்கு எல்ஃபோட இந்த ஆரஞ்சு கரெக்டர் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ கன்சீலிங் கலர் கரெக்டிங்னு வரும்போது எனக்கு வந்து இந்த எல்ஃபோட ஆரஞ்சு கரெக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட பிளெண்டபிலிட்டி ஆகட்டும், அண்ட் வந்து இது ஸ்கின்ல போய் உட்கார்ற விதம், அண்ட் இதை பிளெண்ட் பண்ணோன்னா ரொம்ப அந்த ஆரஞ்சியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே தெரியாது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி மேக்கப் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் பாருங்கள். ஸோ எந்த கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ரொம்ப கிரேஷாக தெரியும். ஸோ அந்த டைமில் வந்து இது வந்து ஒரு கேம் சேஞ்சராகவே எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் பேக் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இன்னொரு கன்சீலர் ஐ எம் கோயிங் டு பிக் மேபிளின் ஏஜ் ரிவைண்ட் எரேசர். ஸோ ஃப்ரம் த ஷேட் கேரமல் நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 2 டோன்ஸ் வந்து லைட்டராக இருக்குது. அதனால இதை வந்து ஹைலைட்டிங்க்கு எடுத்துக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த ஹைலைட்டிங் வேலை, இந்த கன்சீலிங், கலர் கரெக்டிங் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து பிக் பண்ணிகிட்ருக்கேன். தென் கன்சீலிங்க்கு நான் வந்து மேபிளின் ஃபிட்மியோட 50 அப்படிங்கிற ஷேடில் இருக்கிற ஒரு கன்சீலர் விச் இஸ் அ சூப்பர் மேட்ச் ஃபார் மீ. ஸோ இந்த கன்சீலர் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கன்சீலிங் கலர் கரெக்டிங்க்கு நான் 3 ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்கேன். தென் என் கூட வந்து ஒரு கன்சீலிங் பேலட்டும் எடுத்திருக்கேன். அம்மாவுக்கும் நான் வந்து மேக்கப் போடணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் இருக்கேன். ஸோ அவங்களுக்கும் வந்து கலர் கரெக்டிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஷேடில் என்கிட்ட வந்து இப்போதைக்கு கன்சீலர்ஸ் கிடையாது. அதனால் ஐ எம் கோயிங் டு பிக் திஸ் நைக்கா கன்சீலர் பேலட். ப்ரைமிங், கன்சீலிங், கலர் கரெக்டிங் இது 3க்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்தாச்சு. ஃபவுண்டேஷனுக்கு ஐ டோன்ட் ஹாவ் much options for this particular trip. I am going to pick in the Maybelline Superstay ஓட 330 ஷேடில் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன், which is a serum based foundation. இதுதான் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து அப்ளை பண்ணி கூட ஒரு 2-3 ஹார்ஸ் மேலேயே இருக்கும். ஸோ இதோட ஸ்டே அண்ட் இதோட பிளெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து கேக்கே ஆகவே இல்லை. அண்ட் இது வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் மேட்ச் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ இது வந்து 330. நம்மளோட மேபிளின் சூப்பர்ஸ்டேயோட 330யும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இதை விட. பட் இது வந்து என்னோடய ரைட் மேட்ச். வந்து பர்சனலாக நான் வந்து ஒரு மாலுக்கு போயிட்டு என்னோடய ஷேடெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் அதை செட் பண்ணக்கூடிய ஒரு காம்பேக்ட். ஸோ காம்பேக்ட் வந்து மேபிளின்லேயே 310. ஸோ இது வந்து ஒரு டோன் வந்து என்னை விட லைட்டராக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த இது. ஸோ இது கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். மற்ற நாளில் நம்ம வந்து நோ ஃபவுண்டேஷன் டேஸ்க்கு கூட நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுட்டு சுற்ற போகிறதில்ல. அதனால் நான் வந்து இந்த காம்பேக்டும் எடுத்துக்க போகிறேன். காம்பேக்ட் அதை செட் பண்ணுறதுக்கு ஒரு லூஸ் பவுடரும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன், விச் இஸ் ஃப்ரம் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ், இந்த ஃப்ளாலெஸ் மேட் லூஸ் பவுடர். ஸோ இது வந்து என்னோட ஒரு ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. ஸோ இதையும் எடுத்துக்கலாம். ஸோ
ஸோ இன்றைக்கி வந்து ஐப்ரோஸ்க்கிட்டு நான் 2 ப்ராடக்ட் எடுத்துக்க போகிறேன். ஒன்று வந்து இந்த மார்ஸோட ஒரு ஐ கிட் பேலட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு க்யூட்டான லிட்டில் பேலட். இதில் 2 ஷேட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு ப்ரஷ் கூடியும் இருக்குது. பட் ஐ எம் நாட் லைக்கிங் த ப்ரஷ் ஆஸ் யூ நோ. ஸோ இது ஒன்று எடுத்துக்க போகிறேன். இதை வச்சு அவுட்லைன்ஸ் போட்டுட்டு அது அப்படியே வந்து வி ஹாவ் டு செட் த ஐப்ரோ இன் பிளேஸ். அதுக்காக இந்த மேபிளினோட டாட்டூ ப்ரோ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன், விச் இஸ் அ ஸ்டைலிங் ஜெல். ஸோ இது வந்து ஐப்ரோஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இந்த ஹோல் ரொட்டீன்லேயே எடுத்துக்க போகிற ஒரே ஒரு ப்ரஷ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரஷ் தான் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. இது வந்து ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் வித் த ஸ்பூலி. ஸோ இதுவும் வந்து எனக்கு ஐப்ரோஸை வந்து கோம் பண்ணி விட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த பேலட்லேருந்து ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆங்கிள்டு ப்ரஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு பிக் திஸ் ஆஸ் வெல். தென் காஜலுக்கும் வந்து ஐ எம் கோயிங் டு பிக் 2 ப்ராடக்ட்ஸ். ஒன் இஸ் ஃப்ரம் ரெனி மிட்நைட் காஜல். இது பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பட்டரி சாஃப்டாக இருக்கும் அண்ட் இதோட பிக்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இதுவும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன் அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் காமிக்க போகிறது வந்து ரொம்ப புதுசான ஒரு ப்ராடக்ட். தெரியல எவ்வளோ பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ விச் இஸ் ஃப்ரம் ஃபாரெவர் கிளாம் ஆல் டே கம்ஃபர்ட் கோல். ஸோ இதுதான் அது. ரொம்ப அஃபோர்டபுள். ஐ ஹவ் காட் திஸ் ஃப்ரம் பேண்டலூன்ஸ். ஸோ பேண்டலூன்ஸில் வந்து ஒரு டைம் நான் போய்ட்டு காஜல் வந்து ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ வெளியே வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து கிடைக்கல. பட் அகெயின் நான் வந்து பேண்டலூன்ஸ்க்கே போயிட்டு இதை நான் வந்து பை பண்ணிட்டு வந்தேன். இதோட இன்டென்ஸ் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஸ்வாட்ச் பண்ணும்போது எப்படியே ரொம்ப பட்டரி சாஃப்டாக இருக்கும், தெரியுதா? ஸோ இதை வந்து நம்ம ஐலைனராகவும் அப்ளை பண்ணிக்கலாம், காஜலாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு ஃபெஸ்டிவ் வைப் அப்படிங்கிறதுனால பிளாக்கை தவிர இன்னொரு கலர் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அதனால் இதையும் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நான் ஐலைனர் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட். இதுவும் வந்து நான் நிறைய பேர்கிட்ட வந்து ரிவ்யூஸ் எதுவும் பார்க்கல. ஸோ பட் ஸ்டில் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் அண்ட் ஜெல் ஐலைனர் ஃப்ரம் நைக்கா. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ப்ரஷ்ஷும் வந்து இதோடைய அவைலபிளாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக அண்ட் இதோட இன்டென்ஸும் ரொம்ப ரொம்ப தெரியுதா, இதோட இன்டென்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பிக்மெண்டடான ஒரு ஈஸி டு ஒர்க் வித் அந்த மாதிரியான ஒரு ஜெல் ஐலைனர். ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலி இங்கே இருக்கிறது வந்து இந்த அப்ளிகேட்டர் வந்து சிலிக்கான் பேஸில் இருக்கிற அப்ளிகேட்டர். அதனால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். ஸோ ஸோ தெரியுதா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ப்ரஷ் வந்து. எஸ்பெஷலி தின் லைன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் ஆஸ் வெல். அண்ட் ஆல்சோ இந்த டாட்டூ லைனர் இதுலேயும் வந்து பட் சம்டைம்ஸ் வந்து எனக்கு என்னமோ ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் வந்து எதுக்கும் ஒன்று இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நைக்கா எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட பிக்மெண்ட்டும் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். இதுவும் நான் எடுத்துக்கிறேன். தென் மஸ்காராக்கு வந்து மேபிளின் நியூயார்க்கோட காஸ்மிக் பிளாக் அப்படிங்கிற இந்த மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நான் இப்போ வந்து வேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபால்ஸ் லேஷஸ் வைக்கிற பழக்கம் கிடையாது. ஸோ அதனால் ஒரு நல்ல வந்து லேஷஸை லிஃப்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு நல்ல மஸ்காரா பார்த்துட்ருக்கும்போது தான் ஐ ஹவ் காட் திஸ். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ இதுவும் வந்து இப்போ ஃபெஸ்டிவ் வைப்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். தென் ப்ளஷ்ஷுக்கும் வந்து ஒரு சட்டலான ப்ளஷ் இருந்தால் போதும் எனக்கு. அதனால் வந்து ஐ எம் கோயிங் டு பிக் த ப்ளஷ், லிக்விட் ப்ளஷ் ஃப்ரம் மாஸ் காஸ்மெட்டிக்ஸ், which is in the shade 06 Peach Pie. So liquid blushes அப்படிங்கும்போது பிளெண்டாகவும் இருக்கும், சீம்லெஸ்ஸாகவும் இருக்கும். அதனால நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து டக்குன்னு ஹைலைட் பண்ணும் அப்படிங்கும்போது ஐ ஹவ் காட் திஸ் ஃப்ரம் ஜூடியோ
ஒரு கோல்ட் பேஸில் வரும். ஸோ அதனால் இதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன், which is in a stick format. One more thing I am going to pick up for the highlighting purpose is in the Insight Cosmetics oda Radiance Filter Glow Tint. All over the face நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹைலைட் டு த ஹை பாயிண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதுவும் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் லிப்ஸ்டிக் நான் கொஞ்சம் ஓவர் பேக் பண்ணுற ஆள் தான். ஸோ அதுக்காக நான் வந்து மேபிளினோட 55 மேக் இட் ஹேப்பன் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிற கலர் இது, ஒரு பிங்க் பேஸில் இருக்கிற ஒரு கலர் இது. ஸோ அதனால் வந்து இதையும் நான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ ரெட் பேஸ்டு. ஸோ நம்ம வந்து மல்டிபிள் ட்ரெஸ்ஸஸ் வந்து வேர் பண்ண போகிறோம். அதனால ஒரு ரெட் பேஸ்டு இருந்துச்சுன்னா எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதுவும் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த முகூர்த்தம் டைமில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சாய்ஸ். ஸோ ஃப்ரம் NYBay. இது வந்து ஒரு வெல்வெட்டி ஃபினிஷ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒரு பிங்க் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ ஐ திங்க் ஐ கேன் ஷோ ஹியர். ஸோ நீங்கள் வந்து இப்போ எந்த விதமான மேக்கப் வேர் பண்ணலினாலும் இந்த பர்டிகுலர் லிப்ஸ்டிக் வேர் பண்ணிங்கன்னா ஃபேஸவே வந்து ஃபுல்லாக பிரைட்டன் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். And also one more thing, இன்னொரு லிப் காம்போ பார்த்தீங்கன்னா I am going to pick up this dark chocolate lip liner from Swiss Beauty and also Mama Earthல இருந்து 07 Ruby Red. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெட். ஸோ சில ரெட்ஸ் எல்லாம் வந்து ப்ரௌன் கலர் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தெரியும். பட் இது வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஷேடு. ஸோ நான் இங்கே வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். Yeah. And also நம்மளுக்கு வந்து some days வந்து no makeup days. ஸோ நான் ஃபங்க்ஷன் டைம்லேயும் வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த டைமில் வந்து வேர் பண்ணிக்கிறதுக்காக 2 ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் மேக்கப்லேருந்து இந்த டிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து எப்பவும் ஃபவுண்டேஷன் வந்து போட்டுட்ருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு டிண்ட் மட்டும் இருந்தால் போதும், நம்மளுக்கு கலர் மட்டும் இருந்தால் போதும், கவரேஜ் அவ்வளோ வேணாம் அப்படிங்கும்போது you can pick this. and also ஒரு lip tint. ஸோ நான் வந்து மார்ஸ்லேருந்து 4 letters velvet lip tint இதையும் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கிற பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேடு, ஒரு டார்க் பீட்ரூட் கலர், இன்சைட் த பீட்ரூட் ஒரு கலர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலர் தான் இது. ஸோ இதில் காமிக்கும் போது எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் எனக்கு ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. அலாங் வித் தட் ஐ எம் கோயிங் டு பிக் அப் மை ஃபேஸ் ரேசர். ஸோ இது வந்து மினிசோலேருந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபேஸ் ரேசரும் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 days வந்து நம்ம ட்ராவலே இருக்க போகிறோம். ஸோ அதனால் இதையும் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். ஐஷேடோ பேலட் ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன். ஸோ ஐஷேடோ பேலட்டுங்கும் போது எனக்கு இந்த ஒரு ஐஷேடோ பேலட்டே போதும், எல்லா லுக்ஸ்க்கும் என்னால் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான மேட் கலர்ஸும் இருக்குது, ஷிம்மர் கலர்ஸும் இருக்குது. ஸோ அலாங் வித் திஸ் ஐ எம் கோயிங் டு பேக் ஒன் மேக்கப் ஃபிக்ஸர் ஆஸ் வெல், செட்டிங் ஸ்ப்ரே ஃப்ரம் NYBay. ஸோ இதுவும் வந்து ஒரு டியூவி ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டிங் ஸ்ப்ரே. மேக்கப் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் வந்து நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஐ ஹவ் பேக்டு. உங்ககிட்ட காமிச்சிட்டே எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. எஸ், மை மேக்கப் பேக் இஸ் ரெடி. ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் மேக்கப் கிட் என்னோடது. ஸோ ரீசெண்டாக நான் வாங்கின நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணதுக்கப்புறம். திஸ் இஸ் மை மேக்கப் கிட் ஃபார் டுடே. காய்ஸ், நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் இருக்கிற எந்த ப்ராடக்ட்ஸோட தனியான ரிவ்யூஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதில் நான் காமிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வரேன் கைஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.